அடுத்து நம்ம சாலை என்பதிலிருந்து வந்து ஐயப்பன் வரணும். அளவில்லா வெகு காலமே பூமியில் பழமையான புராதன பூர்வீகரே நிழற்போலும் பிரியாதேனை ஆண்டவன் நிழற்போலும் பிரியாதேனை ஆண்டவன் கலையிலென் குரு தாழ்வாழி வாழியே சிவகாசி மெய்வழி வேதம் போதும் பாடசாலைக்கு வந்திருக்கும் மெய்வழிக்குள்ள மக்கள் மெய்வழி தெய்வத்தின் சீரிய செயல்களின் மீது நம்பிக்கை வைத்து பின்பற்றி பின்தொடர்ந்து வரும் நன்மன மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன காலம் இறைவன் திருவருள் அப்படிங்கிற பாடலை நான் வந்து எல்லா சபையிலையும் பாடுறது உண்டு. ஏன் அப்படின்னா இடையில் சில பக்கத்தை காணும் சிவகாசி சபைக்கு வர முடியல. எத்தனை மாசம் ஆச்சு? மார்கழி, தை, மாசி, பங்குனி, 3 மாசம் ஆயிடுச்சு. 3 மாசத்துக்கு முன்னாடி என்ன பேசுனேன்னு யாராவது ஞாபகம் வச்சிருக்கீங்களா? சாலை ஐயப்பன் வர்றான்னு போட்டால பழைய கதை எல்லாத்தையும் பயில எடுத்து நோண்டிட்டு இருப்பாங்க அப்படின்னு கலைப்பையாச்சும் பிடிச்சி வச்சுக்குவோம். ஐயப்பன் எப்படின்னா மறக்காமலே வச்சிருப்பாங்க. நீங்க வருவாங்க எல்லாம் மறக்காம வச்சிருப்பாங்க. சிவகாசி மக்கள் நல்ல மக்கள், எல்லா மக்களும் நல்ல மக்கள் தான். இருந்தாலும் அப்படின்னு ஒரு சுருசி போட்டுருவாங்கன்னு தெரிஞ்சு வச்சு. ஏன்னா மந்திர ஓசை அப்படின்னு தலைப்புக்குள்ள வச்சாலே அது உள்ள நம்ம போகாது. ஓசை கொண்ட நடனத்தாலே மனம் ஈசனாக இயல்பெடுத்து வருவான். நம்ம என்ன சந்ததி நாமெல்லாம்? என்ன சந்ததி? மந்திர சந்ததி. கந்ததின்னா என்ன? முதல்ல கந்ததின்னா என்ன? புலமரப்புல வருது. பாட்டன் முப்பாட்டல்ல இருந்து அப்புறம் அவங்க அப்பா அப்புறம் கடைசியில் வந்து அப்புறம் அப்பா வேற அப்படி முன்னேழு பின்னேழு வருதுங்கிறது தான் சந்ததி. ஆனா மந்திர சந்ததி அப்படின்றத பற்றி என்னன்றது நம்ம பின்னாடி பேசுவோம். அது நாம தான்ங்கிறது அறிவுபூர்வமா தெளிவா நம்ம தெய்வம். அதனால்தான் நமக்கு அந்த பட்டத்தை கொடுக்குறாங்க. மந்திர சந்ததியாய் வந்து பிறந்த மக்கா மக்க மாட்டோம். ஆனா தவறி போனா மதிப்பு அவரவருடைய ஒட்டுதலின் அளவிலேயே பலன் அளக்கப்படுகிறது. ஆனா தெய்வம் சொல்றாங்க, நீ மக்க மாட்ட. மந்திர சந்ததியாய் வந்து பிறந்த மக்கா செந்தியும் மேனியிலே தீண்டாது நின்றுடுவீர். கிட்டையும் போயிடாத, தூரமும் போயிடாது. அந்த பக்கமும் அணல், இந்த பக்கமும் அணல். அங்கே போனால் குளிர், இங்கே வந்தாக்கா நெருப்பு. அதனால ஒரு மிதமான ஒரு இடத்துல நில்லு, இயல்பா பயணம் பண்ணு.
கடைசி நேரத்துல உனக்கு தங்கரதம் வரும். அவர் பேசினார், ரமேஷ் தங்கரதம் இருக்குது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ற ஒரு குழாத்துல நானும் உதவியா இருக்கு. எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சிக்கும் பெருமைக்குரிய விஷயம். அப்படி இருக்கும் பொழுது இது எப்படி உற்பவம் பண்ணும் இந்த கூட்டம்? யார் நாமெல்லாம் யாரு? யார் நாமெல்லாம் அப்படின்னு நமக்கு நாம ஒரு கேள்வியை போட்டுக்கோமே. நெய்வழிக்கு வரதுக்கு முன்னாடி யார் யாரோ, நெய்வழிக்கு உள்ள வந்த பின்னாடி உருவம் பல கோடி, உயிர் பொருள் ஒன்றே அப்படிங்கிற உண்மை தத்துவத்தை புரிந்து கொண்ட கூட்டத்தில் நம்மளும் ஒருத்தரா இருக்கிறோங்கிறது தான் உண்மையாகி போச்சு இல்லையா? அப்போ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வேணும்? அதை புரிந்து கொள்வதற்குண்டான பக்குவமும் அறிவும் நமக்கு வேணும். அது யார் கொடுப்பாங்கன்னா தெய்வம் தான் கொடுப்பாங்க. இவ்வாறு இருக்க நம்ம சிவகாசி சபை பொறுப்பாளர் பிறவானால் பிறகு பற்றி கொஞ்சம் பேச முடியாது. ஏன்னா மந்திர ஓசைங்கிறது அந்த ஓசை கேட்டுக்கிட்டே இருக்குல்ல, கலிவாணியினுடைய சிலம்பு ஓசை கேட்டுக்கிட்டே இருக்குல்ல, கேட்கலாம் ஒளிநாடான கேட்குதா அப்படின்னு நட்சத்திர மாதம் கேட்குது. அது இன்னதுன்றது நமக்கு புரிஞ்சுது. ஆசானுடைய அருணமுதல் வசிப்பு சதா நம் சிந்தனையில இருக்க அது நம்ம டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணுது? நல்வழிப்படுத்தி செவ்வீரடைய வைப்பான். உள்ளும் புறமும் சிறக்க, புறம் அகம் புறம் பேசினாங்கல்ல, தெய்வம் சொல்றாங்க உள்ளும் புறமும் சிறக்க. நீ உலக வாழ்க்கையிலும் ராஜா, தெய்வீக வாழ்க்கையிலையும் ராஜா. அப்படிதான் உன்னை நான் ஆக வந்திருக்கிறேன் அப்படின்னு நம்மளை பார்த்து தெய்வம் உத்தரவு பண்ணாங்க, அந்த பரம்பொருள். ஆனா அதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். ஆதிமான்மயத்துல இந்த ஆதியினுடைய அந்த அவதாரத்தினுடைய மகிமையில இந்த சந்திப்புன்றது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கு. அவர் பேசினாரு, அவனுடைய சித்தப்பா பள்ளிவாசல்ல, சித்தப்பாவா பெரியப்பாவாங்க, பெரியப்பா இந்த கசப்பு தீர்த்து கருணாட்டத்தை வெளியாகி ஒரு மனிதன் செத்துட்டாருன்னா எக்கோடி காலத்திலையும் மீளாத ஒரு நரக அவஸ்தையில போய் மாட்டிக்குவான். அப்போ அந்த ஜீவன் இந்த தேகத்துல அறிவுல திறத்தன்மையோடு இருக்கும் போதே ஒரு மெய்ப்பொருளை தேடி அடைஞ்சி அவங்க கிட்ட இருந்து அந்த மெய்ப்பொருளை அறியும் அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு தத்துவ வசனத்தை காதில் கேட்ட மாத்திரத்திலேயே அன்று முதல் தூக்கம் இல்லை, பசியும் இல்லை. எப்படா கிடைப்பாங்க குருமாங்க? யாருக்கு? என்ன வயசு? 9. நமக்கு இவ்வளவு வயசாயிருக்கோ அது நம்ம காலம் மாறிடுச்சு. வானு என்ற பாவம் மடந்த கலியுறு உலகில் செங்காவி ரதத்தை செலுத்துதல் எப்படியும் பின்னாடி கேட்டாங்க. அப்புறம் அடுத்து சொல்றாங்க, முன்வந்த ஞான செம்மன் குறித்த ஓர்களுடைய தேவரத்தை ஓட்டி வந்த பாதை வேறு, நாம் ஓட்டி வந்த பாதை வேறுன்றாங்க. அவர்களுடைய ரதம் எங்கெங்கு கொலையடித்தது என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கு தக்கவாறாக நாம் எடுப்படுத்ததினாலே தான் எம்மால் இப்பொழுது தூரம் இந்த ரதத்தை ஓட்டி வர முடிந்தது அப்படின்னு வாக்கியத்தில் உத்தரவு பண்றாங்க. இன்னமும் ஓட்டி வந்திருக்கிறார். ஒரு தூரம் இருக்க அந்த சந்திப்பு நிகழாவிட்டார். காசிக்காரன் பாளையத்தில் இந்த நெல்மண்டி வீட்டில் இருந்து பசியார போகும்பொழுது பாட்டையர் ஒரு முகத்தில் இருந்து வராங்க, இவங்க ஒரு முகத்தில் இருந்து போகிறாங்க. அந்த இதெல்லாம் நிறைய வர்ணிக்கிறாங்க. தெய்வ திசையில இருந்து குறிப்புல இருந்து அந்த எதை நோக்கி அவங்க போறாங்க, இவங்க எதை நோக்கி போறாங்க, அந்த நினைவுல என்னென்ன ஏற்படுது அப்படின்னு இவங்க நினைக்கிறதாகவும், அவங்க உனக்குமா இறக்குமதி உள்ளத்திலேயோ எவ்வளோ வெகுமதி சுமையும் அதிக பொருள் சுமையும் நான் எடுத்துட்டு வரேனே,
ஒரு நாளா 2 நாளா 600 வருஷம் ஒரு பாரத்தை தூக்கிட்டு ஒரு 10 கிலோ பாரத்தை தூக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் பார்ப்பாங்க. தூக்கிட்டு வந்துடுவேன்னா கொஞ்சம் தூரம் தூக்கி வச்சுருக்கோம். அவனுக்கு வேலை இல்லையா, நீ தூக்கிப்போ, உன் பாரத்தை நீ சொந்துட்டுப்போ அப்படின்னு நாங்கள் வச்சுருவோம். சலிப்பு வந்துடும். ஏதோ உதவி பண்ண போனோம்னா இவர் ஒரு கடையாக நின்று வாங்கிட்டு இருப்பார். இவர் 10 கிலோ தூக்கிட்டு வா அப்படின்னா சரி கூப்பிடுறாங்கன்னு போனால் ஒரு கடையில் ஒரு பக்கடா கடையில் ஒன்று வாங்குவார், அங்கே ஒன்று வாங்குவார், இங்கே ஒன்று வாங்குவார். இங்கே தோல் வரைக்கும் இந்த அப்படி ஒன்று பாரத்தை நிற்கும். ஏதோ புண்ணியத்துக்கு வந்தாங்க, நீ அங்கங்கே நின்று போயிட்டு இருக்கிறார். நம்மளாலலாம் சொல்ல முடியாது. அப்படின்னு வச்சுட்டு வந்துடுற குணம் தான் நமக்கு. ஆனால் நம்ம தர செழிக்கணும்னு நம்மளுடைய ஐயன் பாட்டையர் என்ன பண்ணாங்க, 600 வருஷம் சமுந்து வந்தாங்க. அவர் சொன்ன சமுந்தம் பேசுன மாதிரி 4 பேருக்கு பெற்று எடுத்தாங்க. 2 பேரும் பெற்ற உடனேயே மௌனி ஆயிட்டாங்க. ஏன் அப்படின்னா நிச்சயமா நம்ம நிலைமையும் அப்படிதான் இருக்கணும். விஞ்ஞான தத்துவத்தினுடைய அடிப்படையே அதுதான். அந்த பெரும்பொருளை எவனொருவன் பெற்றுவிட்டான்றதுக்கு அருகதி என்னன்னா மௌனியம். வேற சிந்தனை கூட. ஏன் அப்படின்னா அதுல லயிச்சிட்டோம்னு சொன்னாக்கா அப்படியே இருக்க வேண்டியதுதான். இப்போ திருப்பரங்குன்றத்தில் மலையில இருக்கும்பொழுது தெய்வம் என்ன உத்தரவு பண்றாங்க, நாம தியானத்தில் இருக்கும்பொழுது பசி எடுக்கிற மாதிரி ஒரு உணர்வு தோன்றும். வெளியே வந்து பார்த்தாக்கா இருட்டாட்டம் திரும்ப போய் உட்காந்துருவோம். சில நாள் வந்து பார்த்தாக்கா வெளிச்சமா இருக்கும். கீழே வந்து பார்த்தா உழவுகளை நடந்துட்டு இருக்கோம். சேரு அடிச்சுட்டு நடவு நட்டுட்டு இருப்பாங்க. அங்கே இருக்கிற அந்த கத்தாழையை அறுத்து பசியை அறுத்து தண்ணியை குடிச்சிட்டு திரும்பவும் நாம தவத்துக்கு போவோம். திரும்பவும் வேண்டும் வந்து பார்த்தோம்னா அறுவடை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி எவ்வளோ காலம் ஆகிருக்கும்? 6 மாத காலம். அந்த 6 மாத காலம் வந்து பசி தூக்கமும் அன்னாகாரம் இல்லாமல் அப்படியே அந்த பேருந்தத்தில் அவங்க இட்ட கட்டளையை திறமையை தாங்கி சர்வ சன்னதங்களையும் பெற்று வந்தாங்களே. எதுக்காக? சும்மாவே அடிக்கணும், மைக்ல வேற வைக்கிறாங்க. செல்போன் அடிக்க விடாதுன்னா மைக் வச்சு அடிக்க விடுறாங்க. பயந்துட்டேன். சரி, அதாவது கோலமாம் ஜீவகோல கோலத்தில் எழுந்த காலமும் இடமும் நேரம் கணிதமும் கூடி சேர்ந்து சாலை என்றொரு மெய்மேனி ஜகந்தனில் பிறங்க எல்லாம் ஏல வந்தவரும் வந்து இணைந்தனர் அக்காலத்தே. புதுசா வந்துருக்குறாங்க பின்பற்ற மக்கள் பார்த்தீங்கன்னா, எப்படிப்பா நீ வந்த அவரோட அண்ணா தரப்பாடு சொன்னாரு, அவர்கிட்ட கேட்டோம், இதை பற்றி பேசினாரு. உடனே எனக்கு வந்து நெய்வேலி வேணும்னு வந்துருச்சு. அப்போ அந்த சந்திப்பு கிடைக்கலன்னா நெய்வேலி எடுத்துருக்குமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. பின்பற்றி வராங்க நன்மன மக்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து MLM மல்டி லெவல் மார்க்கெட்டிங் விஞ்ஞானத்துக்கு. ஒருத்தர் பேசி புரிய வைக்கிறது தான். தெய்வமும் அப்படித்தான் புரிய வச்சாங்க. பேசலும் பெரும்பொருளை பேசலும் வாசகம் கொண்டு பேசி 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 அளிக்கின்ற பெருமான். ஏன் பேசி அளிக்கின்ற பெருமான் ஒரு முறை சொல்லாம இத்தனை முறை சொல்றோம்னா, அவரவருக்கு தக்கபடி இறங்கி நின்று அனைத்து கூட்டி பேசி அந்நாட்டினருக்கு விட்டெடுக்கும் அருளாட்சியை நடத்தி வருகிறோம் அல்லவா அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. அப்ப ஒரு பேச்சுனால முடியுமா? விதவிதமான பேச்சுக்கள் பேசு. காலையில் விட வரும்போது பேசிக்கிட்டு வரும்போது இருக்காருல, இனிமேல் பேசுறதுக்குன்னு இல்லை. வருங்காலம் சந்ததிகள் பிறகு போறங்க, அவங்களுக்கு கூட பேசி வச்சுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு, ஏன்னா அவங்க தானே எல்லாமே. கருவிலும் கருவிலனை கலந்த பாதம். அவங்க இல்லைன்னு சொன்னாக்கா இந்த பிறப்பே இல்லையே. மனித பிறவி எடுக்கிறது இறைவனுடைய சித்தத்தினால நம்ம மனித பிறவி எடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி
பிறப்புன்னு இருந்தால் இறப்புன்றது ஒரு நிச்சயம். அந்த இடைப்பட்ட காலம், இன் பிட்வீன் டைம் அப்படிதான் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இடைப்பட்ட காலம், அதுக்குள்ள நீ எங்கிருந்து வந்த, யாரால படை உண்ணம் பெற்று அவங்கள போய் நீ பார்த்துரு. அந்த குறுகிய காலத்துக்குள்ள நீ பார்த்து அவங்கள பழகி வச்சுக்கோ. ஏன் பழகி வச்சுக்கணும்? மரணம் என்று ஒரு செயல் வரும்பொழுது திரும்பவும் நீ அந்த இறைவனுக்கு போறதுக்கு அவங்க உதவி பண்ணுவாங்க. அவங்களுடைய உதவி கேட்கணும். ஒரு வறுமையில் இருக்கிறவங்க ஒரு செழுமையானவங்க போய் உதவி கேட்டால் அவர் செய்ய மனம் ஒத்துட்டு இத்தனை மணிக்கு வந்துருன்னா அத்தனை மணிக்கு முன்னாடி போய் நம்ம நிற்கிறோமா இல்லையா? ஒரு தேவை இருக்குது, நான் தரேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா எத்தனை மணிக்குள்ள வந்துரு, நான் வெளியே போக வேண்டியதா இருக்குனாக்கா அதுக்கு முன்னாடியே பாய் போட்டு கட்டுக்கணும். என்னன்னா போயிட போறாரு. ஏன் தேவை? ஆனா இந்த உலகம் அது பாரமாக்கியது. உங்களுடைய ஜீவனுக்கு உண்டான வசனத்தை நாம் பேசும்போது வந்திருக்கிற நேரத்தை பாரு அப்படின்னு தெய்வம் வருத்தப்படுவாங்க. என்ன பேச்சா? பேச்சல்ல, செயல். உயிராணி திருவசனம் உன்னுடைய காதில் அந்த திருவசனம் ஒழித்துக் கொண்டிருக்கு. செயல் போய் ஒழிக்குது. இன்னைக்கும் அதுதான். இப்ப நம்ம பேசுறோம்னாலும் நம்ம பேசுறது நம்மளோட கற்பனை அல்ல, தெய்வத்தினுடைய திருவாக்கு எடுத்து பேசும்போது இது யாரோடது? தெய்வத்தோடது. அப்ப தெய்வத்தோடது ஒரு செவியிலும் உள்ள போகும் பொழுது அது என்ன செய்யுது? உயிருக்கு உயிர் கொடுக்குது. எதுக்கு உயிர் கொடுக்குது? உயிருக்கு உயிர் கொடுக்குது. ஏன் உயிருக்கு? என்னங்க உயிரோடு இருக்கிறவங்களுக்கு மறுபடியும் எப்படி உயிர் கொடுக்க முடியும் அப்படின்னா, ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கோம். செத்த பணத்தை கண்டு சேவ போற பணமெல்லாம் அழுகிறது கடினத்தை தெய்வம் பண்றாங்க. சாம்பினம் கூடிய சந்தை பிறந்தாலும் செத்து போயிட்டாங்க. சாவ போறவங்க தானே எடுக்கிறாங்க அப்படின்றதுனால சாம்பினம் சாவ போற பிணம் கூடிய சந்தையில் ஏன் பிறந்தோம் என்று என்ன நாளிலே அப்படின்னு பலவிதமா பேசுறாங்க. தேடுகுடத்தில் கொடுக்குறாங்க. மரணம் வந்தது மக்கள் ஆய்வானமாக அறியா பக்தி விஷம் அதற்கிடையில் இனி இல்லார் தனிப்பொறி அருள்வாள் சதனங்களுக்கு கருக்கிடையில் நிறைய அது அடுக்கடுக்கா லட்சணங்களை குறிப்பிடுறாங்க, உலகத்தினுடைய லட்சணம். ஆனா அதிலிருந்து நம்மளை தனித்து கூட்டி பேசி ஆட்படுத்தி கொண்டு வந்திருக்காங்கல்ல. அப்ப நாம என்ன கைமாறு செய்வோம்? இதுக்கு நாம என்ன கைமாறு செய்வோம்? நம்மகிட்ட என்ன இருக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு பார்த்தா நேரத்தை ஒதுக்கணும். நேரத்தை ஒதுக்கணும். இன்னைக்கு தேதி சபை 10 மணிக்குனாக்கா கண்டிப்பா 12 மணிக்காச்சும் உட்காந்து 12 மணிக்கு 12 பாராம மாதிரி 12 மணிக்கு பாராம கையெழுத்து போட்டா சரியா போயிடும். 10ன்னா 12 காச்சும் உட்காந்துருந்தாங்க. வராம இருந்தா ஒரு சொல்லு காதல் வேணும்னாலும் அது புண்ணியம் தானே. அதுக்காக 12 மணி வரைக்கும் காத்துருக்காதீங்க. கூட்டு திறக்கத்துக்கு முன்னாடி காத்துருங்க. இன்னைக்கு போன எப்பவுமே சொல்ற வார்த்தை தான், 5:30ன்னா 5:30க்கு அங்கிருந்து வண்டி கிளம்பிடணும். 8:30 சிவகாசிக்கு வரும். 250 கிலோமீட்டர் கண்டாண்ட இருந்து. எதுக்குன்னா மக்கள் எல்லாம் சந்திச்சு 3 மாசம் ஆச்சு. இல்லாட்டி நாங்கள் மறந்துடுவாங்கப்பா, யாரு எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அங்க பாக்குறதுலாம் இது மாதிரி ஆகாது. இப்படி சிரிப்பீங்களா? சிரிக்க முடியாதுல்ல. சரி, அந்த சந்திப்புனால தெய்வமும் பாட்டையிலும் சந்திப்பு அந்த நிகழ்ந்த அந்த பிறவானால் பிறநாள்னால நம்ம பிறப்பெல்லாம் ஒழிக்கப்பட்டது. என்னாச்சு? நம்மளுடைய பிறப்பெல்லாம் ஒழிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு உண்மையை தெரிஞ்சுக்குவோம். அதுக்கே காரணம் நேரம் ஒழிக்கப்பட்டு. சரி, இங்க வரணும்னு சொல்லி எப்படி உங்களுக்கெல்லாம் தோணுச்சு? ஏன் இங்க வந்தீங்க? நாங்களும் ஏன் வந்தோம்?
எல்லாரும் இந்த பெண்கள் முறை கேள்விப்பட்டிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்களா, தங்கள் சப்பாத்திக்கார சும்மா இல்லாமல் மெசேஜ் கலர் கலராக போடுறாரு. சிவகாசிக்காரன்றதை நிரூபிக்கிறார். அதில் போடும்போது எப்போ தேடி வந்தீங்கன்னா இப்போ தேடி படிக்கணும்னா அடுத்த வருஷத்துக்கு அப்படியே வச்சுக்கிறீங்களா? கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டாங்க. தேதி 27 அதனால் நான் அப்போ கிடிங்க எங்களுக்கு கிடிச்சு. சரி, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பார்த்த உடனே நமக்கெல்லாம் என்ன தோணுச்சு? இன்னைக்கு சபை இருக்குது, காலையில இருந்து எல்லாரும் வருவாங்க, ரொம்ப நாள் ஆச்சு கேட்டு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால போவோம் அப்படின்னு என்ன வந்துச்சு நம்மளுக்கு? என்னது? நினைவு. கரெக்டா சொன்னாங்க. அந்த நினைவு வரலன்னா வந்திருக்க முடியுமா? அந்த நினைவு தான் முந்தி தள்ளுது. போகலாம் 12 மணிக்காச்சும் போயிடுவோம், 10க்கு வரனாலும் 12காச்சும் போயிடுவோம், வந்துடும்ல. அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா தெய்வம் தான் எழுதிட்டாங்கல்ல, காலையிலிருந்து கஷ்டப்பட்டு பொறிக்கிறவனுக்கும் மாலையில் வந்து ஒரே ஒரு கூப்பறிகளுக்கும் சாப்பாடு ஒன்றே. அதே மாதிரி தான் நம்ம தேவகணம் ஆகும். எப்போ வந்தாலும் பசுப்பாடு நீ கைங்கறி ஆகுதுன்றதுனால எல்லாரும் போட்டுருப்போம் அப்படின்னு. அது நிறைய சாப்பிடக்கூடாதுன்றாரு. இன்னைக்கு பாரு, கொஞ்ச நேரம் பொறுத்து பாரு கதையை, என்னென்ன ஐட்டம் வரும்போது பாரு. ருசியா போட்டா ஏன் பசியாராம இருப்பாங்க? ருசிய குறை. இதெல்லாம் கொஞ்சம் தூக்கம் வந்துடும். அதுக்காக தான் நகைச்சுவை ருசி எதுன்னு பார்த்தாக்கா நினைவு. அந்த நினைவை பற்றி தான் தெய்வம் அது என்ன அப்படின்னு இன்னைக்கு பேசுறதுக்கு நம்மளுக்கு பணி செஞ்சுருக்காங்க. அது என்னங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீமத் பாகவத்தில் ஒரு விஷயத்தை பார்ப்போம். நம்ம நினைவு நம்மகிட்ட வந்து நினைவுன்னு சொல்றோம் இல்லையா, அது எப்படி இருந்தது? நம்மகிட்ட எப்படி இருந்தது நெய்வேலிக்கு வரதுக்கு முன்னாடி? தைரியமா சொல்லுங்க. நம்ம வாத்தியார் கேட்டா பயந்து பேசுற மாதிரி நம்ம கரபா வச்சிருக்கோம். சிவகாசினா சரவெடி மாதிரி வெடிக்க வேண்டாமா? நான் பயப்படணும், கேள்வி கேட்க கூடாதுப்பா. இவங்க கடை 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 அடிச்சுடுறாங்க. என்னங்க எப்படா பேசி போவாங்கன்னு நினைச்சீங்களா? நீங்க நல்லா பதில் சொன்னீங்கன்னா ஆர்வத்தோட இருக்கிறாங்க. நான் எப்படா பேசி எனக்கும் ஆர்வம். தெய்வம் வந்து அதாவது நம்ம ஒன்றும் தெய்வம் கிடையாது. அவங்க பேசணும். என்னடா என்ன திட்டுவாங்க, என்னென்ன திட்டுவாங்க, தண்ணி மாதிரி உட்காந்துருக்கு. பேசு என்ன அணியனா அப்படின்னு அவங்க வந்து நம்மளை பார்த்து கேட்பாங்க. நம்மளே நம்மளுக்குள்ள பேசுறது என்ன தயக்கம்? நம்ம குடும்பம் தான் அப்படிங்கிற எண்ணம் வந்தா என்னையா பேசுற நீ? முடிஞ்சா நாங்க பதில் சொல்லுவோம், இல்லாட்டா போ. கேட்டுக்கோம், பதிலாம் சொல்ல மாட்டோம். இஷ்டம் பேசு அப்படின்னு சொல்லிடுவோம். நம்மகிட்ட என்ன மாதிரி மனமான இருக்கு. ஆனா தெய்வத்தினுடைய இந்த அருளமுதம் ஊற 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 மனம் என்ன ஆகுதுன்னா செம்மையாகும். ஒரு இரும்பு எடுத்துன்னு போய் கொல்லுப்பட்ட நெருப்புல விடுறான். சுதரா கருப்பா இருக்கு. அப்புறம் பார்த்தா கொஞ்சம் சிவப்பா, அப்புறம் பார்த்தா பழுப்பா, அதுவே நெருப்பாயிடுது. அதை வச்சு அடிக்கிறான், போராளியாகிறான், அடிக்கிறான், அருவாளாக்குறான், அடிக்கிறான், ஈட்டியாகிறான். அவனுடைய கற்பனையில என்னவா இருக்குதோ அதுவா அதை மாற்றிடுறான். அதுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? சம்பந்தம் பேசின அந்த சூடு தான் தேவைப்பட்டுச்சு. அப்ப சூடு இருந்ததுன்னு சொன்னாக்கா எப்படி வேணாலும் வளையும்னு தெரியுது இல்லையா?
இல்லையா? இப்போ நம்ம கிட்ட இருந்தது ஆசானுடைய அந்த அருள்மத வசிப்புனால அந்த முதல்ல உட்கார முடியும்னா வெளியே சேர்ல உட்காந்துருங்க. அம்மா அம்மா சேர்ல உட்காந்து வெளியே கஷ்டப்படுறாங்க. புதுசா வந்துருக்காங்க. படிகள் இருக்காங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்முடைய ஜீவன்ல உஷ்ணத்தை அதிகப்படும். அப்போ என்ன ஆகுது, இந்த இருப்பு எப்படி வந்து நெருப்பா மாற்றோ அது மாதிரி மிண்டு மிண்டு அந்தரத்தோடு உருகிப்பாயும் விளங்கும் காரண தேகம் காவி ஏறும். காவி நெருப்பு என்ன கலர்ல இருக்கு? காவி. ஆரஞ்சுன்னா காவி தானே. இங்கிலீஷ்ல ஆரஞ்சு, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. அப்போ ஆசானுடைய அருளமுத வர்ஷிப்பை நம்ம செவிச்சபையில வந்து நாம ஏத்துக்க 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 என்ன ஆகுது அப்படின்னா காவி. அடுத்து ஆமா தீவாக்கி அது தேஜஸ்தை உண்டாக்குது. அதனுடைய பிழப்பு தான் அரக்கானவங்களுக்கு அப்படி முகத்தில் வாரி இறைக்கு. அப்படி இருக்கும்போது பாகவதம் என்ன சொல்றாரு, உங்கள்கிட்ட என்னவா இருந்ததுன்னா மனமா இருந்தது. அந்த மனசை கூப்பிட்டு அவர் பேசுறாரு. என்ன பேசுறாரு? ஏற்கனவே பேசியிருப்பேன், ஞாபகம் இருக்காரு டெஸ்ட் பண்ணிப்பாங்க. ஸ்ரீமத் பாகவதம் மனிதனை குருநாதர் அருகே அழைத்து, இங்கு பாரப்பா, நீ தேடுவது சந்தோஷம், இன்பம். இதை முதலில் புரிந்து கொள். யாருக்காவது கஷ்டப்படணும்னு ஆசை இருக்கா? பசியும் பட்டினியுமா வாழணும்னு ஆசை இருக்கா? அப்படி பசியும் பட்டினியுமா வாழற ஒருத்தன் உழைச்சி சம்பாரிச்சு நல்ல நிலைக்கு வந்ததை சரித்திரம் சொல்றா இல்லையா? சொகுசா இருந்தவன் பிச்சைக்காரனா போனதையும் சொல்லுது, பிச்சை எடுத்தவன் சொகுசா வாழ்ந்ததையும் வாழ்க்கை நமக்கு பாடம் கற்றுக்குது. இது உண்மைதானே? ஆனா அதை இவர் சொல்றாரு, நீ தேடுவது சந்தோஷம், இன்பம். இதை முதலில் புரிந்து கொள். இதை முதலில் புரிந்து கொள். ஏன் நீ இன்பத்தை தேடுகிறாய் தெரியுமா? ஏன் இன்பத்தை தேடணும் அப்படின்னா தெரியாது. அவர் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். அதற்கு முதலில் விடையை கண்டுபிடி. ஏனெனில் உன்னுடைய இயல்பே சந்தோஷம்தான். இதுக்கு நம்மளால கற்பனைக்கு போக முடியுமா? அப்படின்னா தெய்வ வாக்கியத்தை சொல்றேன். உன்னுடைய இயல்பே சந்தோஷம்தான் அப்படின்னா இறைவனுடைய திருவடியில நாம இருந்தோம்ன்றது உண்மை. அந்த துன்பம் இருக்குமா? இன்ப வடிவம் தருவதற்கு இறைவன் வருகிறார் இல்லையா? அப்ப நமக்கு வந்து இப்ப துன்ப வடிவம் வந்துச்சு, திரும்ப அந்த இன்ப வடிவத்துக்குள்ள மாற்றணும் ஆகும். அதுக்காக வேண்டி உன்னுடைய இயல்பே இன்பம் தான். இறைவனுடைய திருவிடையில நீ இருந்ததுனால உனக்கு வந்து துன்பம் என்பதே அந்த இடத்துல இல்லை. பாதுகாப்பு தான் போடுறான். பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கழுத்தில் கருடா சத்தியமான சினிமாவில் பாடுறான். ஆனால் வந்து ஞானத்துக்கு அந்த பாடல் பொருந்தும். இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சொல்ல. நீ எங்க போய் உட்காந்துங்கிற? சிவபெருமான் கழுத்தில் பண்ணிட்டு என்னை பார்த்து கேட்குறியா? நான் மகாவிஷ்ணு சொன்னது போயினுங்கிறேன். என்னை பார்த்து நீ கழுத்துல சுற்றிக்கிட்டு சத்தியமா அப்படின்னு கேட்குற. அவரை இறக்கி விட்டு வரேன், நீயும் கீழே இறங்கு, பார்த்துக்கணும். அவ்வளோதான். அப்படிதான் இருக்குது நம்மளோட நிலைமை. ஆனால் தலைமையிலே சுமந்து வர பெருமான் உண்டு. அந்த பெருமானம் கருடம் செஞ்சுறாரு. கருடம் நம்ம பெருமான் செஞ்சுறாரு. என்ன ஒரு தலைகளாக இருக்கு பாருங்க. அதை நினைச்சு பார்க்கணும். அப்போ உன்னுடைய இயல்பே சந்தோஷம்தான், அமைதிதான் உன்னுடைய யதார்த்த சுரூபம். ஒத்துக்க முடியுமா? பார்த்தா என்ன இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் சண்டைக்கு வராது, அமைதியாக இருக்கு. பரமசிவம் படுற பாடு வீட்டுக்கு போனதான்
என்ன? உன்னுடைய யதார்த்த சர்வமும் அமைதிதான் உன்னுடைய யதார்த்த சர்வம். ஆனால் ஒரு காலம் அது வெளியே கிடைக்காது. எங்க கிடைக்காது? வெளியே கிடைக்காது. கடையில் போய் வாங்கிட்டு வந்துடலாமா? அமைதியும் சந்தோஷமா ஒரு 5 கிலோ அமைதி, ஒரு 10 கிலோ சந்தோஷம் கொடுனா கொடுத்துருவாங்களா? கிடைக்குமா? அங்கே போனவொன்னா ஏதாவது ஒன்று வாங்க போனோம்னு 100 ரூபா இருக்கும். காலங்கத்தால துணி வாங்குறது 100 ரூபா சொல்லி ஒன்று போ. அன்னைக்கு பொழுது பூரா டென்ஷன் ஆகிடும். நம்ம போய் அவனை திட்டு அவனுக்கு டென்ஷனு, அவன் நம்மளை திட்டு நமக்கு டென்ஷனு. அது சந்தோஷமா கிடைக்கும்? சந்தோஷம் எங்கே கிடைக்கும்? அடுத்து சொல்றாரு அவரு, அமைதிதான் உன்னுடைய யதார்த்த சொரூபம், ஆனால் ஒரு காலம் அது வெளியே கிடைக்காது. நான் புகழ் பெற வேண்டும், நான் புகழ் பெற வேண்டும் என்று நீ நினைப்பது கூட சரிதான். ஏனெனில் அடி ஆழத்தில் எல்லாமுமாய் நீ இருப்பதால் எல்லா இடங்களிலும் உன் இருப்பை நிறுவ முயலுகிறாய். அப்படிதான் நான் புகழ் பெற வேண்டும்னு ஒருத்தர் முயற்சி பண்ணி ரொம்ப புகழ் பெற்றுட்டார். உன்னுடைய இருப்பை நிறுவ முயல்கிறாய், ஆனால் இவற்றை தேடும் இடம் தவறானது. உதாரணத்துக்கு பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு. சென்னையில் ஒரு தலைமைச் செயலகம் ஆரம்பிச்சதுன்னா கட்டில பார்த்தா கன்னியாகுமரி வரைக்கும் போயிருக்கு பிரான்ச். இதுதான் கடைசி கோடி மக்களும் பயன்படணும்னு நினைச்சிட்டு எல்லா இடத்துக்கும் பணத்தை சம்பாதிக்கிறது அவங்களுடைய நோக்கம். அப்போ தன்னுடைய பொருளை எல்லா இடங்களிலும் நிறுவ முயல்கிறாய்னா அடுத்தவர்களோட நம்மளுக்கு தான் இருக்கணும். இது மனிதனுடைய இயல்பு. அதை எங்க செய்யறான்னா வெளியே தான் செய்யறான், உள்ள செய்யறது தெரியாது. எல்லா இடங்களிலும் நீ உன் இருப்பை நிறுவ முயல்கிறாய், ஆனால் இவற்றை தேடும் இடம் தவறானது. வெளியே தேடிக்கொண்டிருந்தால் பொருளை சேர்க்கலாம். உலகத்துக்கு உழைச்சா உலக பொருள் தானே கிடைக்கும். வெளியே தேடிக்கொண்டிருந்தால் பொருளை சம்பாதிக்கலாம். செங்கலை வைத்துக் கொள்ளலாம். செங்கல் மட்டுமா இப்போ வீடு வச்சுக்கலாம். ஏற்கனவே பேசிருக்கேன்னு நினைக்கிறேன். மதுரையில் பேசுறேன்னா இங்கே பேசணும்னா சரி. செங்கலை சேர்த்து வைத்துக் கொள்ளலாம்னா கட்டடமா வெட்டி வீட்டை கட்டி ஒரு 5 வீடு 10 வீடு கட்டி வச்சுக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு வீடாச்சும் கட்டி வச்சுக்கலாம். செங்கலை சேர்த்து வைத்துக் கொள்ளலாம். ஆனால் மரணம் என்று வரும்பொழுது என்ன செய்வாய்? அதுக்கு என்ன செய்ய முடியும் நம்மளால? அதுக்கு தீர்வு எங்க? மெய்வழி மட்டும்தான். இந்த காலகட்டத்துல மரணத்திற்கு தீர்வு எங்க அப்படின்னா மெய்வழி வந்துதான். வழிவழி என்பார் வழிவேறு இல்லை, மெய்வழி ஒன்றே வாழியும் வழியே அப்படின்னு தெய்வம் நமக்கு கேள்விப்பட்டார். ஆனால் மரணம் என்று வரும்பொழுது என்ன செய்வாய்? காலச்சக்கரத்திற்குள் நீ சிக்கிக் கொண்டிருக்கிறாய், இதை விட்டு வெளியேறு. காலச்சக்கரம்னா தெரியுமில்ல? நமக்கு தெரியும் இல்லைங்களா? காலச்சக்கரமானது புதுப்பிக்கப்பட போகிறது. ஜோசியம் பார்க்குறீங்களா? ஜோசியம் பார்க்கறது இல்லையா? யார் கை சொல்லுங்க. நீங்க பாக்குறீங்களா? 9 கோள்கள், 27 நட்சத்திரம், 12 ராசி. அது ஒரு அந்த கட்டம் போடுறாங்க ஜோசிக்காரன். ராசி அம்சம்னு போடுறாங்க. அதுதான் காலச்சக்கரம். அது புறத்துல இருக்குது. அதே காலச்சக்கரம் நமக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அதே காலச்சக்கரமா அதே கோள் அதே நட்சத்திரம் எல்லாமே இருக்கு. அது அவர்கள் ஒருவரே அறிவார். கொஞ்சம் அப்படியே கவனத்தில் லேசா கொஞ்சம் நட்சத்திரம் மின்ற மாதிரி லேசா மின்னிட்டு மறைஞ்சிடும். காலச்சக்கரத்திற்குள் நீ சிக்கிக் கொண்டிருக்கிறாய், இதை விட்டு வெளியேறு. வெளியே வரணும்னா எதுக்குள்ள போகணும்? ஒன்றை விட்டு வெளியேறினா ஒன்றுக்குள்ள போகணும்.
இதான நீதி. அப்போ காலச்சக்கரத்தை விட்டு வெளியே வந்தோம்னா எதுக்குள்ள நாம நுழையணும்? மெய்வெளிக்குள்ள நுழையணும். சத்தமா சொல்லுங்கப்பா. அப்படி ஒரு ஜோதிடர்கிட்ட போய் நம்ம போய் நிற்கணும். கணக்கறியா ஜோதிடர்கிட்ட கையையும் காலையும் காலிக்கிட்டு உனக்கு கண்டம் இது கழுத்துல இருக்கிற கையை எங்கிட்ட நிறுத்தணும். ஏன்னா கண்டம் தானே இது, கழுத்து தானே கண்டம். உனக்கு கண்டம் இருக்குது, கழுத்துல வெயிட்டா போட்டு அதை எடுத்துட்டு கண்டம் நீங்கன்னா அதை என்கிட்ட கொடுத்துட்டு வர்றது. வேலை முடிஞ்சு போச்சு. அவருக்கு தீர்த்தணும் கதை, நமக்கு கதை அவ்வளோதான். இப்படிதான் உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால்தான் அவர் சொல்றாரு, காலச்சக்கரத்துக்குள்ள இருந்து நீ வெளியே வந்து இங்க வந்து ஏக விழானாய் கைகொண்ட மெய்வெளி தெய்வத்தை பற்றிக்கொள். ஏகமே அற்ற, அதாவது மெய்ப்பொருள் அடிக்கல போல பாடுறனே, கால கிரகங்கள் சுந்த வங்கே கோடரி வாராகி நின்றவரே. அடுத்தது அதுக்கு முன்னாடி ஒண்ணு வருமே, கிரகத்தையே இன்னொரு வரைக்கும் கோலரி வாராகி கோலரி வாருடன் கோலரி கோலரி வாளுடன் முன்னடவர். கோலரி வாள், கோலை அறுக்கக்கூடிய வாள், அது எது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க கேட்டுக்கோங்க. நான் கேட்டேன்னு சொல்லி என்ன வந்து மாட்டிருந்தாரு. சரி இருக்கட்டும். காலச்சக்கரத்துக்கு நீ சிக்கிக் கொண்டிருக்கிறாய், இதை விட்டு வெளியே. காலச்சக்கரத்தின் மிகப்பெரிய மாயை என்ன தெரியுமா? எனக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா நம்மளை ஏமாத்து மெய்வெளி தானே இப்போ போற, நண்பருக்கு போயிட்டு வராப்பா, இன்னும் நான் வேணான்னே சொல்லலை. அங்கே போனால் எல்லாரும் சாவாரம் பெறது உண்மை, நான் கூட ஒத்துக்கிறேன். பரவாயில்ல, நமக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஆனால் இதை மட்டும் கொஞ்சம் குடிச்சுட்டு போயிடாது. அவ்வளோதான். மாத்திரை போடுற மாதிரி இந்த உலக மாயைகளை இவன் என்னன்னு சொல்லிக்கணும். ஒரு சின்ன வேலையை மட்டும் முடிச்சுட்டு போகலான்னு ஒரு வேலையை போய் சொல்லுவார். அது இருக்கிறோம் 4 வருஷம் 5 வருஷம் நெய்வெளி பக்கமே போக முடியுமா? அதிலிருந்து தான் வெளியே வந்துருக்கான். யாதனின் யாதனின் நோதல் விலகியான் நோதல் அதனின் அதனின் இளம். எதிலிருந்து நீ விடுபடுகிறாயோ அதனால் வரும் தொல்லை உனக்கு இல்லை. இது வள்ளுவர் வாக்கு. முதலில் நீதான் என்று கூறும். அதாவது காலச்சக்கரத்தில் மிகப்பெரிய மாயை என்ன தெரியுமா? முதலில் நீதான் என்று கூறும், பிறகு இன்பமும் துன்பமும் உனக்கு நேர்வதாக காட்டும். தப்பிச்சுக்கலாம், துன்பத்தோடு தப்பிச்சுக்கலான்னு அந்த கூட போல சொல்லுவேன். அதிலிருந்து வெளியேற முடியாமல் மாறி மாறி உன்னை கட்டும். ஏனெனில் இந்த மனம் ஆத்மாவின் சிறு கீரலை கூட உணர்ந்ததில்லை. லேசா இதுன்னா இப்படி ஆடி படுத்திக்கிட்டு இது நமக்கு தேவையில்லைன்னு யோசிக்க முடியாத அளவுக்கு தூக்கி பாரத்தை வச்சு தெய்வத்தை பற்றியே நினைக்கிறார். சபைக்கு போகலான்னு நினைச்சாங்க. அந்நேரத்துக்கு ஒருத்தருக்கு வந்து உட்கார வச்சுட்டு அடுத்த மாதம் பார்த்துக்கலாம்ப்பா, அடுத்த மாதம் போகலான்னு பார்க்கும்போது இன்னொரு பிரச்சனை கொண்டாந்து விட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். இப்படியே நாளக்கடத்துக்கு போய் கண்டிப்பாக கௌரவமாக ஒருத்தனோம்னா நிப்பாட்டிடும். இவனுக்கு பதில் சொல்லு அப்படின்னு. அப்படி நமக்கு நடக்காது. எங்கே இருந்தாலும் தெய்வம் நீ கடைசியில் வந்தால் விட கூப்பிட்டா நான் வந்துடுறான்னு சொல்லியிருக்காங்கல்ல. அதனால் நம்ம வரலன்னா விட பரவாயில்ல, சபைக்கே வரலனாலும் பரவாயில்ல அப்படின்னு இருந்துடாரு. ஒரு தான் சொன்னார், சபைக்கு வரலன்னா கூட பரவாயில்ல, வீட்லேயே இருந்துக்கணும்னு சொல்லிட்டாரு. காலை ஐயப்பன் அப்படின்னு இருக்கிறாரு. நான் பாட்டு சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் அவர்களுக்கு தனித்த அறிவு சீதனமாய் கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு இன்னது தேவை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ நமக்கு சபை வேணும், தெய்வ வாக்கியம் வேணும்னா நீ என்ன சொல்றப்போ நான் போயிடுவேன். சபைக்கு இருந்தது இருந்தபடியே போட்டு போயிடணும். ஏன் அப்படின்னா அந்த அமளி நாள் வரப்போகுது. நமக்கு கிட்ட நெருங்கிட்டு அது வந்துருச்சுன்னு சொன்னா வேதாகமம் சொல்லுது, கூரையில் நிற்கிறவன் கூரையிலே நிற்கணும், தப்பிச்சுக்கலான்னு கீழே இறங்கக்கூடாது, நடக்கிறவன் அப்படியே நின்றுடணும், ஓடுறவன் அப்படியே நிற்கணும்.
தப்பிச்சுக்கலான ஒரு எடுத்து வச்சோம்னா மாட்டிக்குவோம் அப்படின்னு உத்தரவு பண்றாங்க வேதாகம். இது மாதிரி நம்ம கண் கூட பார்க்கக்கூடிய காலம் வெகு சமீபத்தில் இருக்கு. வாங்க உட்காருங்க. நான் சபைக்கு வந்தா வாங்க கூப்பிடுறேன். உனக்கு நேர்வதாக காட்டும், பிறகு அதிலிருந்து வெளியேற முடியாமல் மாறி மாறி உன்னை கட்டும். ஏனெனில் இந்த மனம் ஆத்மாவின் சிறு கீரலை கூட உணர்வதில்லை. அதனாலேயே வெளியுலக இன்பங்களும் உலகத்திலேயும் அது உழன்று கொண்டே இருக்கிறது. இது நமக்கு தான் பொருள். கைவெளி கொடுத்தாலும் கூட வெளியுலக இன்பத்தை நாம் இன்னும் நுகர்ந்து கொண்டே இருக்கிறோம். சொகுசான வாழ்க்கையை தேடிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் தெய்வம் நீ மகாராஜனா வாழ்னு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. ஆனால் எப்படி இருக்குன்றது அவர் பாடிக்காங்க. அனைத்தும் கைவிட துணியும் அன்பர் பேசும் பொருளை தினைப்பொழுதும் மகளா திருடருக்கே துணியே. அப்ப நாம திருடனாதான் இருக்கணும். இந்த மாதிரி திருடன் இல்லை. ரத்தனமலை தூவில கறந்து விட்டுட்டேன், உன்னால திருட முடிஞ்சா திருடிக்கோ, அந்த திருடனா இருக்கணும். இந்த திணைப்பகுலும் அகலாத திருடனா நம்ம இருக்கக்கூடாதுன்றத நம்ம தான் பண்ணிக்கணும். தெய்வம் திருடிக்க சொல்றாங்க, இங்க திருடன்னு தின்றாங்க. ஆனா வார்த்தையினுடைய வித்தியாசத்தை கவனிக்கணும். ஆமா, அங்க போனா ரத்தனமலை இது, இந்த வாக்கை திருடிக்கோ. ஒரு சம்பவம் நடந்தது, என்ன சபையில சொல்றேன். என்கிட்ட ஒரு கண்டப்படாரு, அது எப்படி நீ இலவசமா கொடுத்து போச்சு ஆச்சா போச்சான்னு. நீ திருட நீ அப்படின்னா, நான் திருடுதாங்க. தெய்வமே சொல்லிடுறேன் திருட சொல்லி, இது நான் திருடுனா உங்களுக்கு என்ன, வேதத்துல இருந்து நான் திருடிக்கிட்டேன். அப்புறம் ஆப்பாயிட்டேன். இந்த திருடனுக்கும் அந்த திருடனுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த திருடனை எடுத்துன்னு போய் இப்படி பேசுவான், அந்த திருடனுக்கு என்ன பண்ண மாட்டேன். ஆமா, ஆமா. இந்த மனம் ஆத்மாவின் சிறு கீரலை கூட உணர்ந்ததில்லை. அதனாலேயே வெளியுலக இன்பங்களை உலகத்திலே அது உழன்று கொண்டே இருக்கிறது. எப்படியாவது சிறு கீரலை மனதை உணரச் செய்துவிடு. அப்படி உணரச் செய்துவிட்டால் தன்னை அறியும் முயற்சியில் அது ஈடுபட்டுவிடும். எப்படியாச்சும் நீங்க போய் சபையில் உட்காரும்பா, எந்த வேலைனா எப்படின்னா இருக்கு அப்படின்னா, இப்போ உட்கார்ந்துருக்கீங்கல்ல, பேசுனதுல சுவையா இருந்ததா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது எப்படி இருக்குதுன்னாக்கா, வெங்கல பாத்திரத்தில் கல்வி இருந்த மாதிரி இருக்குதா. இப்போ ஆண்டவன் வாக்கிட்டு நம்ம பேசும்போது அது பல பலப்படுது. உள்ள இருக்கிறது மின்னுது இல்லை, எல்லாரும் முகத்துலேயும் ஒரு சந்தோஷம், பசியே இல்லை, அவ்வளவும் வேஸ்ட். அதை விட மாட்டேங்க, இதுவும் போடுவோம் அதுவும் போடுவோம். சிறு கீரலை மனதை உணரச் செய்துவிடு. அப்படி உணரச் செய்துவிட்டால் கண்ணை அறியும் முயற்சியில் அது ஈடுபட்டுவிடும். அந்த முயற்சிக்குத்தான் இத்தனை கோவில்கள், இத்தனை தத்துவங்கள் உள்ளன. இது ஸ்ரீமத் பாகவதம். அப்படியே நேரம் அடுத்த சபையில இறைவனுடைய நீங்க நினைக்கிறீங்களான்னு பார்ப்போம். மனங்கள் பற்றி தான் பேசுறேன். நினைவுகிட்ட போல மிக நேரம் ஆயிடுச்சு, என்னோட டைம் முடிஞ்சது. ஆகவே அந்த எப்படியாவது சிறு கீரல் தெய்வம் உத்தரவு பண்றாங்க. டேய், லேசா கீழ் விடுறா, என்னுடைய இறக்கம் சர்வென்று பாயங்காது. அந்த கீரல் தான் இவர் சொல்றாரு. யார் சொல்றது? ஸ்ரீமத் பாகவதம். சிறு கீரலை நீ உண்டாக்கிவிட்டால் அது தன்னை அறியும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டு. அப்போ சிறு கீரல், தெய்வம் அதே கீரல் தான் சொல்றாங்க. சிறிது கீறி விட்டால் போதும், என்னுடைய இறக்கம் மீது சர்வென்று பாயும். எவ்வளவு ஒற்றுமை இருக்கு பாருங்க இந்த வார்த்தையில். அப்போ அந்த கீரலை நாம் இது நேரம்
ஏற்கனவே வச்சிருக்கிறோம், இருந்தாலும் ஆழமா போடும். அகல விடுறதை விட ஆழ விடுறது சிறந்ததுன்னு உழவுக்கு சொல்லுவாங்கல்ல. இந்த உழவு வந்து ஜீவப்பயிர் ஏற்றத்துக்காக வேண்டி தெய்வம் ஏறுகோல் சொன்ன சாரையர் என்று எல்லோரும் கூட ஏற்றும் தொழிலும் காரியம் யாரும் எவ்வளமாயினும் வீடு நின்று முடிப்பர் பேராண்மையுடைய தெய்வத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். அப்படி இருந்த நம்ம சிவகாசி மக்கள் எல்லோரும் மெய்விழித்த அந்த எல்லோரும் நம் தெய்வம் அவர்களின் பாதாள விந்தங்களிலே பரிபூர்ண சரணாகதி அடைந்து அவர்கள் அளக்கணிக்கும் நிலைக்கு புதுவாழ்விலே மனங்கூடி சேர்ந்து நம்முடைய கொல்லா பிறப்பினை ஒழித்து அவர்கள் அளக்க நிற்கும் புதுவாழ்வினை அடைவோமாக என்று கூறி என்னுடைய முத்திப்பேரரை மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். வழிபாடு வந்து கவலைப்படாதீங்க.